பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய தயவினாலே, அவருடைய இரக்கத்தினாலே இந்த நாளிலே உங்களோடு பேச அடியாலை தெரிந்து கொண்ட தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நாம் வாழ்ந்திட இந்நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை காத்து ரட்சித்த தேவாதி தேவனுக்கு துதி ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்க அடியால் சித்தமுள்ளவளாயிருக்கிறேன். உங்கள் அனைவரையும் அவருடைய மகிமையின் கரங்களினாலே ஏந்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து கொள்வாராக. அவருடைய வல்லமுள்ள கரம் உங்களை வழிநடத்த ஆயத்தமுள்ளவர்களாக நீங்கள் அவருக்கு முன்பாக நிலைத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். ரோமர் 10 அதிகாரம் 13 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாரும் கெட்டு போவதும் இல்லை, சீரழிவதும் இல்லை. அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியுள்ளவர்களாக நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க நாம் அவருடைய பிள்ளைகளாக முத்திரிடப்படும் பொழுது அவர் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அவர் நாமத்தை தொழுது கொள்ள யாரும் வெட்கப்படுவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து அவர்களை காத்து கொள்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இயேசப்பாவை துதிச்சா எந்த கஷ்டமும் வராது, எந்த தீங்கும் வராது என்று. அப்படி இல்லை. எல்லா கஷ்டங்களும் தேடி நம்மை தான் சேரும். ஏசப்பா எப்படி பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மகிமையாய் வெற்றி சிறந்தாரோ அப்படியே அவருடைய பிள்ளைகளுக்கும் நியமித்திருக்கிறார். கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் இவை எல்லாவற்றிலேயும் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்து அவருக்கு பயபக்திக்குரியவர்களாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும்படியா அவருடைய பிள்ளைகளை அவர் சந்தோஷப்படுத்தி மேன்மைப்படுத்தி ரட்சிப்பின் மகிமைக்குள்ளே வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு பொழுதும் அவர்களை கைவிட மாட்டார். ஒருவேளை நம்மளை சரீர பலவீனங்கள் ஆட்கொள்ளலாம், வியாதியின் நிமித்தமா டாக்டர்கள் கைவிடப்படலாம். கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தவே, மகிமைப்படுத்தவே, உங்களை மேன்மைப்படுத்தவே இந்த சரீர பலவீனம் நேரிட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். இயேசப்பா, என் சரீர பலவீனத்திலிருந்து எனக்கு சுகம் கொடும், ஆரோக்கியம் கொடும். என் காய கட்டுகளை நீர் ஆறச் செய்து என்னுடைய சரீர பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து மகிமையினாலே என்னை நிரப்புங்க. அப்படி என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுகோளை அவர் ஏற்றுக்கொண்டு மகிமையினாலே வல்லமையினாலே நிரப்பி நீதி வலதகரங்களினாலே ஏந்தி உங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார். நாம் கேட்கிறபடி அவர் நமக்கு செய்கிற தேவன். நியாயப்படி நாம் கேட்க வேண்டும். சத்தியத்தின் மத்தியிலே வாழ்ந்து நாம் அவரை கேட்கும் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் செயல்படுத்த வல்லவராயிருக்கிறார். அவர் பிரியமானபடி, அவர் சித்தமானபடி நாம் வாழும் பொழுது நீதியாய் நேர்மையாய் நடந்து கொள்ளும் ஜீவியத்தை கர்த்தர் பார்த்து நம்மை அவருடைய மகனாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த, நம்முடைய இருதயத்தை அவர் மனமகிழ்ச்சியினாலே நிரப்ப நம்மை மேன்மைப்படுத்துவார். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்ட ஆத்துமாவாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். சரி, இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
அவருடைய மகிமுள்ள கரம் அவர்கள் சிரசின் மீது வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவராக இருக்கும் பொழுது எந்த விதத்திலேயும் அவர்களுக்கு எந்த தீங்கும் வராதபடி அவருடைய செட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். எவரையும் ரட்சிக்கவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் மகிமைப்படுத்தவும் அவராலே கூடும். அவரை நம்பி இருக்கும் பொழுது ஒருபொழுது உங்களை கைவிடாமல் தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி காத்து வழிநடத்துவாராக. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.